என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இளவல் மகேந்திரன் அவர்கள் நடிக்கிற, தம்பி நவீன் அவர்கள் இயக்குகிற, ஐயா லயன் முத்து அவர்கள் தயாரிக்கிற தொடக்க நிகழ்வு என்று. மகேந்திரனை புதுசா யாருக்கு அறிமுகம் தேவையில்லை. பிறந்து வளர்ந்து எல்லாம் நடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அவன் பிறந்ததே திரையுலகில் தான். அவன் சிறு வயதிலிருந்து நடிச்சிருக்கான். அவனுக்கு இது கருவி, இவர் இயக்குனர், இவர் சக நடிகர்னே தெரியாத காலத்திலேருந்து நடிச்சிருக்கான். அவங்கெல்லாம் யார் என்னன்ட்டு. அவ்வளோ பெரிய ஆளுமையுள்ள ஒரு கலைஞன். அவனுக்கு எல்லாம் தெரியும். சண்டை, நடனம், எல்லாம் முழுமையான கலைஞன். அவனுக்கு வாய்ப்பு வரல, சரியா வரல. அதுல அண்மையில வந்த குறுந்தொடர் லேபிள்னு ஒண்ணு நீங்க பார்த்திருப்பீங்க, அடையாளம்னு. அது மிகச்சிறப்பா இருந்தது. என்னுடைய தம்பி அருண் ராஜா காமராஜ் இயக்கியிருந்தார். ஒவ்வொரு பகுதியும் பார்த்துட்டு நாங்க இரவெல்லாம் அந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். அவ்வளவு நிறைவான ஒரு குறுந்தொடர். அதுலதான் அவனுக்கு நல்ல, அவனுடைய திறமைக்கு கொஞ்சம் ஏதோ வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருந்தது. அப்ப நான் சொன்ன, மகேந்திரா இதை பிடிச்சி அப்படியே வந்துரு, விட்டுறாத அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த நவீன் சொன்ன கதையை நடிக்க போறேன்னா, கதை எப்படி அப்படின்னு, இல்லைன்னா நீங்க இந்த லேபிள்ல இருந்து ஒரு படி இன்னொரு படி உயரத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும், அதனாலதான் நம்பி செய்யறேன் அப்படின்னு. சரி, வாழ்த்துக்கள் செய்யணும். ஏன்னா அவனுடைய வளர்ச்சியிலையும் வெற்றியிலையும் எங்க எல்லாருக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு தான் அதை நான் சொன்னேன். என்னுடைய தம்பி நவீன் ரொம்ப நல்லா கதை திரைக்கதை அமைச்சிருக்கிறதா என்ன தம்பி மகேந்திரன் சொன்னான். பையன் முத்து அவர்கள் அவங்க ரொம்ப அன்பானவர். அவர் இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது. ஏன்னா புதுமுக நடிகை, இயக்குனர், இந்த ரவிவர்மா ஒளிப்பதிவு, அபிஷேக் இசை, ஏன்னா புதியவர்களை நம்பி வாய்ப்பு தருவது இப்போ ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒரு நாள் புதியவர்களுங்கிறத நம்ம வசதியாக மறந்துடுவோம். சொல்லும்போது பெரிய நடிகரை வச்சு எடுப்போம், அவரும் ஒரு நாள் அறிமுக நடிகர் தானுங்கிறத நம்ம வசதியா மறந்துடுவோம். அதனால நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற இந்த கலைஞர்கள் மிகப்பெரிய திரைக்கலைஞர்களாக பெரு வெளிச்சத்தில் இருப்பார்கள். அதில் குறிப்பா என்னுடைய தம்பி மகேந்திரன், என்னுடைய தம்பி நவீன் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படைப்பாளிகளாக வருவார்கள். இந்த நிகழ்வுல என்னுடைய அருமை சகோதரர் சரண் அவர்கள், தம்பி அருண்ராஜா காமராஜ் இவர்களோட பங்கேற்கிற வாய்ப்பு பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். உள்ளன்பு நிறைந்து நான் வாழ்த்துகிறேன். இந்த படக்குழுவினர் மாபெரும் வெற்றியை தொடரும். அது நவீனும் என்னுடைய தம்பி மகேந்திரனும் அறிமுகமாக இருக்கிற புதிய கதாநாயகிகளும் மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்தை பெறணும்னு நான் அன்போடு வாழ்த்துறேன். நன்றி. அது வெளியில வந்துடுவேன், அப்புறம் பேசுங்க. இதுதான் இன்னைக்கு செய்தி. அது நீங்க வெளியில இப்ப எண்ணூருக்கு போராட்டத்துக்கு போறேன், அங்க வாங்க. இது தயவு செய்து விடுங்க. இது படமா இருக்கு. நீங்க கிளம்புறீங்களா? நான் உங்ககிட்ட சரி யார சத்தம் போடுறீங்களே. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ஜீவிதா. ஸோ ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்த பொண்ணு. எனக்கு மூவிஸ்ல ஒரு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நவீன் சார் இந்த ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. ஸோ என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம நினச்ச டைம்லாம் தாண்டி கெஸ்ட் எல்லாம் வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்யூ, ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. அண்ட் இந்த கதை நான் ரொம்ப ரீசெண்டாக ஒரு 15 days முன்னாடி தான் கேட்டேன். அவர் இதுக்கு முன்னாடி நவீன் நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், எக்கோன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். நம்ம ஸ்ரீகாந்த் ப்ரோ ஹீரோ பண்ணியிருந்தாரு. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. அண்ட் டெக்னிக்கல் வேல்யூ நான் ரொம்ப நம்புவேன். ரீசெண்ட் டைமில் நம்ம பார்க்குற நிறைய நல்ல படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அது பெரிய கேமராமேனா, பெரிய மியூசிக் டைரக்டரா அப்படின்றது அது பிரச்சனையே கிடையாது. யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஃபயர்டாக இருந்தாங்க. அண்ட் அவர்கிட்ட நான் பேசும்போது என்கிட்ட அதான் சொன்னார், நம்ம ஃபுல் ஃபயர்டாக ஒரு யங் டீமோட போகலாம் அப்படின்னாரு. ஸோ அண்ட் நான் ஸ்கிரிப்டும் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா,
ரீசெண்டாக நீங்கள் லேபிளில் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நிறைய பேர்கிட்ட சீரிஸ் வரதுக்கு முன்னாடி, நான் அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அஸ் த சேம் திங், அதே மாதிரி தான் இந்த படமும் அந்த மாதிரி தான். செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகும், அது பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அந்த இடத்துல தான். ஒரு ஹீரோக்கு வந்துட்டு படம் கிடைக்கும், ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் கிடைக்குமான்னு எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து சார் வந்து என்கிட்ட சொன்னாரு, அது என்னை தேடி வருதுன்னு நினைக்கும் போது நான் அப்பதான் நினைச்சேன், ஓகே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம், எதுவும் லேட் பண்ண வேணாம்னு சொன்னேன். அண்ட் இது ஒண்ணுமே வந்துட்டு 30 நாள் 40 நாளாக நாங்கள் பண்ணவே இல்லை. எவ்வளோ நாள் சார் பண்றோம்? 2 weeks. 15 நாள்ல தான் நாங்கள் வந்து இந்த ஷூட்டை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டீம். அண்ட் டைரக்டர் வந்து நவீன் ப்ரோ, அண்ட் ஹீரோயின் நான் இப்பதான் பார்த்தேன். அண்ட் மறைச்சு வச்சிருந்தீங்களா? ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்துட்டு இப்போ சீமான் சார் சொன்ன மாதிரி தான் படங்கள் லைக் அந்த புது படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கதையை நம்பி, அதுவும் இவ்வளோ ஒரு யங் டீமை நம்பி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு அஸ்வின் நடிக்கிறான், அண்ட் சரத் இருக்கான், அண்ட் இதோடைய கேமராமேன் வந்துட்டு ரவிவர்மன் சார். அண்ட் ரவிவர்மன் அண்ட் மியூசிக் வந்துட்டு அபி பண்றான், அண்ட் எடிட்டிங் வந்து தீபக். ஸோ கண்டிப்பாவே வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி டீம். அதே மாதிரி வந்து நிறைய ஸ்டார் கேஸ்ட் சார்லி சார் இருக்காங்க. அப்புறம் யாரு? சார்லி சார் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பண்றாரு. ஸோ அது வந்து அவருக்குமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரா இருக்கும். இது வரைக்கும் அவர் பண்ணதுல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ நம்ம அப்டேட்ஸ் வரும். ஸோ இதுதான். அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. சொல்லுங்க. இல்லண்ணா, நம்ம தியேட்டருக்கு வரும்போது நமக்கு இல்ல அதுதான் வரேன். தியேட்டருக்கு வரும்போது நமக்கு சென்சார் போர்ட்னு ஒன்று இருக்கு. அண்ட் நம்ம சீரியஸா எடுக்கும்போது டு பி ஹானஸ்ட் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லலை, ஆனா கெட்ட வார்த்தைன்றது இஸ் ஜஸ்ட் அன் எமோஷன் இல்லையா? ஸோ அது வந்து நம்மளுக்கு வர ஒரு கோவத்துல வர வார்த்தை தான். அது யார்கிட்ட எங்க யூஸ் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து நம்ம ரொம்ப கேஷுவலா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லலாம், அவன் சிரிச்சுட்டு போயிடுவான். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், என்ன சுச்சுவேஷன்ல யூஸ் பண்றத வச்சுதான். அண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சொல்லிட்டோம், நான் எங்கள் டேரக்டர் அருண்ராஜா ப்ரோ ஃபர்ஸ்டே சொல்லிட்டு, இது வந்து ஏ-ரேட்டட், குழந்தைங்களாம் பார்க்காதீங்க, குழந்தைங்க இல்லாமல் பாருங்கன்னு சொன்னோம். பட் அதை தாண்டி கெட்ட வார்த்தை வந்திருக்கு. அண்ட் அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். கேரக்டர்ல அது எழுதியிருக்கு, ஒரு நடிகனா அதை நான் செஞ்சுதான் ஆகணும். ஸோ அதான் நான் பண்ணேன். அண்ட் கண்டிப்பா இந்த படம் அப்படிலாம் இருக்காது, ஒரு ஜானர் இல்லையா? அந்த இடத்துக்கு போகும்போது அந்த வார்த்தைகள் அந்த கதைக்கு தேவைப்பட்டது. ஆனா இங்க வந்து டோட்டலாவே வேற, நாங்க பேச போறதே கிடையாது. அது ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயம். எனக்கெல்லாம் செம்ம வருத்தம் ப்ரோ. பிக்கஸ்ட் டிசிஷன் எனக்கு தெரியும். அண்ணன் கிட்ட நிறைய வாட்டி நானும் பேசியிருக்கேன். அவருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் என்னைக்குமே சொன்னது கிடையாது. பட் இந்த மக்களுக்கு எதனா செய்யணும்னு மட்டும் நிறைய வாட்டி அவர் ரொம்ப கேஷுவலா, ஏன்னா நானும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவர் மக்கள் கிட்ட ரொம்ப ஈஸியா பழகிறது, இதெல்லாமே அவருக்கு அப்பல இருந்து இருந்திருக்கு. பிக்கஸ்ட் டிசிஷன். யாருமே இதை பண்ண மாட்டாங்க. ஒரு 500 கோடி 1000 கோடின்ற ஒரு பிக்கஸ்ட் பிசினஸ் வச்சுக்கிட்டு மக்களுக்காக ஃபுல்லா வர்றதுன்றது ஒரு பெரிய டிசிஷன். சினிமா என்னைக்குமே வந்துட்டு அதான் பிரதர், நீ ஒரு படம் நடிச்சாலும் சினிமாவுக்கு வரமே அதுதான். இன்னைக்கு வேணா ஒரு படம் நடிக்கலாம், 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க திருப்பி அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஸோ அதுதான் அந்த சினிமாவோட வரும். ஸோ அப்படிதான் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவர் ஹீரோவா இருக்கிறதுனாலதான் நீங்க அப்படி சொல்றீங்க, சினிமால இருக்கிறதுனால. இதே அவர் சினிமால இல்லாம அவர் உண்மையாவே அவர் ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய காலேஜ் கட்டியோ ஒரு பெரிய ஸ்கூல் கட்டியோ அவர் அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அவர் யாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஸோ அவர் நம்ம ஒருத்தங்களை ஒருத்தன் அப்ரிஷியேட் பண்ணும்போது அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவா பார்க்கலாமே தவிர, அவர் சினிமால இருக்க அரசியலுக்கு வரதுனால குழந்தைங்களை வந்து கவர் பண்றாரு. பிரதர் நீங்க குழந்தைங்க நீங்க சொல்றீங்க பிரதர், நான் திருப்பி லேபிளுக்கு வரேன். லேபிள் வந்து நான் ரொம்ப சின்ன பையனா பண்ணுவேன் இல்லைங்களா? குழந்தைங்க நீங்க சொல்றீங்க, நீ குழந்தைங்களுக்கு தான் நல்லாவே தெரியும், நம்மளை விட குழந்தைங்களுக்கு தான் நிறைய அறிவே இருக்கு. ஸோ அவங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு பர்சனுமே வந்துட்டு ஒரு குழந்தைங்க அவங்க ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு தான் பேசுற விஷயம். நம்ம வந்து தப்பா பேசலையே, நம்ம இந்தியன் பாலிடிக்ஸை பத்தி பேசுறோம், நம்ம சுத்தி நடக்கிற அந்த பிரச்சனையை பத்தி தானே பேசுறோம். அது நல்ல விஷயம் தானே பிரதர்.
ஸோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடலாமே. அது குழந்தைங்களா, அந்த குழந்தைங்க கூட்டு வந்து அப்பா அம்மா கூட அங்க இருக்காங்க. ஐயோ சார், நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அரசியல் ஆல்வேஸ் குட், அதுதான் பிரச்சனை இல்லை. நான் பிறந்தது சினிமாக்காக, நான் சாகுறதும் சினிமாக்காக தான், வேற எதுவுமே. அரசியல் போன்ற அதிகமான தலைவர்கள் வந்து இப்போ அரசியல் இருக்காங்க. குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜயதர்சன் வந்து அரசியல் வந்து ஷார்ட் பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக வந்து உயர்ந்திருக்காரு. ஸோ அவரே வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரிவை ஏற்படுத்த விஜய் வந்து பெருமட்ட பெரிய அரசியல் கூட்டணி வந்து தாக்கு பிடிப்பாரு நம்புறீங்களா? நிறைய நம்பிக்கை இருக்கு. அவரு ரொம்ப குவைட்டான ஒரு பர்சன் அண்ட் ஹி இஸ் வெரி மச் சீரியஸான ஒரு பர்சன். நல்லா யோசிப்பாரு ஆக்சுவலி, நல்லா. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. வந்தாருன்னா ரொம்ப ஹாப்பி தானே, எனக்கு ரொம்ப ஹாப்பி இல்ல. எங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு, ஜாலியா. விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. இப்ப அரசியல் ஸ்டார்ட் பண்ண உடனே மக்கள் பண்றாங்க, பண்றாங்க. அதான் சினிமா நிறைய உதவி பண்ணவே மாட்டாங்க, ஆக்சுவல் பண்ண மாட்டாங்க. இப்பதான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாரு. ஒருவேளை வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து அவர் அரசியல் எப்படி பண்ணாரு சொல்றீங்க, எல்லா செலிபிரிட்டியும் அதான் சொல்றீங்க. ஆனா வந்து மக்களோட புரிதல் என்னவா இருக்குன்னா, இதனாலதான் வந்து அரசியல் பண்ணாதான் இவ்வளவு விஷயம் பண்றாருன்னு சொல்றாங்க. அது உங்களோட கருத்து வந்து நீங்க என்ன சொல்லிட்டீங்க? ஒரு அப்கமிங்ல ஒரு பெரிய ஸ்டார், ஒரு ஃபேன்ஸ் ரொம்ப நேரமா வந்துட்டு அவருக்கு ஒரே ஒரு போட்டோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சுத்தி இருந்தவங்க வந்துட்டு கிட்ட விடல. அப்போ ஒரு கூட இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்றாங்க, சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு, காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு திட்டினாரு. என் கண்ணு முடிய திட்டினாரு. அவர் திட்டி, ஏன் நீங்க கிட்ட விடவே இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து போட்டோ எடுத்தாங்க. போனா நான் கேட்டேன், எப்பவுமே உங்களுக்கு இப்படிதான் இருக்குமா அப்படின்ட்டாரு அவர். சரி, அவர் சுத்தி நடக்கிற ஒரு பிரச்சனையை வச்சுட்டு நீங்க அவரோட பர்சனல் கேரக்டர் வந்து நீங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணா பத்தி நல்லாவே தெரியும். நான் ஷூட்டிங்ல நடக்கும்போது நிறைய பேர் கூட தோல்ல கை போட்டு, சாதாரண ஒரு லைட் மேன் கிட்ட கூட தோல்ல கை போட்டு அவர் பேசியிருக்காரு, நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி ஆடியன்ஸ் ரொம்ப எல்லாரோடையும் அன்பா பேசியிருக்காரு. இது ரொம்ப நம்ம வந்துட்டு அரசியல் வேண்டாம், நீங்க வெளியே வாங்க, இருக்கு தனியா இருக்கு. சூப்பர் கொஸ்டின்மா, நான் பாத்துக்கோங்க, இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. நல்ல கொஸ்டின். எஸ், அது எனக்கும் அவருக்குமே ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கு. நான் விக்ரம்ல இல்லை அண்ட் லியோ கூட இல்லை, எனக்கும் அவருக்கும் இது இருந்துகிட்டே இருக்கு. God grace. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்பேன். ஈவன் தோ விஜயகாந்த் சாரா இருக்கட்டும் சரி, இன்னைக்கு நம்ம சார் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு சார் அப்படி சார் இப்படி நம்ம இவ்வளவு பேசணும்ல, அன்னைக்கு அவர் சூப்பரா நிற்கும் போது நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நல்லது பண்றதா கெட்டது பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண வேண்டாம். யாருன்னா ஒருத்தங்க வரானா வாய்ப்பு கொடுப்போமே, ஏன் அவன் அங்கேயே 100 வருஷமா இருப்பாங்க, 5 வருஷம் தானே, 5 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. கதை எங்க பிரச்சனையே இல்லை பிரதர். நான் உங்க கொஸ்டின் எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்க எல்லாம் யாருமே நம்ம பார்க்க வேண்டாம். அவங்களுக்கு ஒரு டைம் வந்திருக்கு, அவங்க வந்தாங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு டைம் வந்திருக்கு. எனக்கு சினிமாவை இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிச்சு இல்லையா, இன்னைக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிச்சு பிரதர். நான் திருப்பியும் சொல்றேன், நான் பிறந்தது சினிமாக்காக. நான் 100 வருஷம் வாழ்ந்தா கூட 99 வயசுல கூட சினிமாக்காக இருந்துட்டு போயிடுவேன். எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. தேங்க்யூ.